வணக்கம். ரீடர், எக்ஸாமினர், சீனியர் அண்ட் ஜூனியர் ஃபெயிலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பணிகளுக்கு நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து 12ஆம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பேஜ் எப்படி இருக்க போகுதுன்னா, இப்போ 6th டேர்ம் 1லேருந்து தமிழ், சோசியல், சயின்ஸு, மேக்ஸு எல்லாமே மிக்சடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஷின்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஒரு 30 டெஸ்ட்டு வந்து இருக்க போகுது. ஒவ்வொரு டெஸ்ட்டும் 100 கொஸ்டின். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். இப்போ வந்து நமக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா பொது எழுத்து தேர்வு OMR சீட்டில் தான் வைக்க போகிறாங்க. நமக்கு எழுத்து தேர்வு 170 மதிப்பெண், அப்புறம் வந்து வாய்மொழி தேர்வு 30. அப்போ டோட்டலாக வந்து 200 மதிப்பெண்ணுக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். இப்போ வந்து இந்த பொது எழுத்து தேர்வு 2 பார்ட்டுங்க, பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி. பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு மட்டும் 50 மதிப்பெண், சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த என்டர் எக்ஸாமுக்கு வந்து 3 மணி நேரம் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. இதில் 170 மதிப்பெண்ணில் தமிழுக்கு மட்டும் 50 மதிப்பெண். அதில் தமிழுக்கு நீங்கள் பாஸ் ஆகணும்னா குறைஞ்சது 20 மதிப்பெண் எடுக்கணும், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு வந்து 120 கொஸ்டின். இதுக்கு நீங்கள் பாஸ் மார்க் வந்து 48 வச்சுருக்காங்க, சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மார்க்கை அவங்க செட் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொது அறிவு, அதாவது பொது தமிழ் பகுதி ஆவுக்கு வந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம், சரிங்களா? அப்போ 6 to 10 தமிழ் நீங்கள் படித்தா போதுமானது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு, திறனறி மற்றும் நுண்கணக்கு வந்து நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவியல், அதாவது கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, இந்திய நேஷனல் மூமெண்ட்டு, இந்தியன் பாலிட்டிக்ஸு, அப்புறம் எல்லாமே மேக்ஸ் தான். அது சிம்பிளிஃபிகேஷன், HCF, LCM, பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு, ஸோ லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸு, டைஸு, ஸோ இதை தான் வந்து அவங்க சிலபஸாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம என்ன ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் இதுக்கு எல்லாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துட்றாங்க, சரிங்களா? நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு 5 முந்தைய வினாத்தாள். அப்போ தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து 50 மதிப்பெண். இப்போ 6லேருந்து 10லேருந்து ஒரு வரி வினா விடை, அப்புறம் 6லேருந்து 10 வரைக்கும் நூல்வெளி, அப்புறம் 6 to 10 வந்து பாக்ஸ் நோட்ஸு, அப்புறம் தமிழுக்கு மட்டும் 45 ஆன்லைன் டெஸ்ட்டு, அது இயல் பேஸடாக வந்து 45 ஆன்லைன் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணோம். அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு டெஸ்ட்டு ஷெட்யூல் போட்டுருக்கோம்ல, அது தனி இது தனி, சரிங்களா? இது தமிழுக்கு மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இந்த இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணாலே நீங்கள் தமிழுக்கு வந்து 50க்கு 45 மதிப்பெடுக்கு மேலே எடுக்கலாம், ஓகேவா? அப்புறம் பொது அறிவுக்கு என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், அது சிலபஸ் கவர்டு. இப்போ கிறிஸ்டினா இப்போ அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும்னா அது 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பில் கவர் ஆகிருக்கும். அந்த மாதிரி சிலபஸ் கவர்டு கிறிஸ்டி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, இந்தியன் பாலிட்டிக்ஸு, அப்புறம் நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் அபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 10 வரைக்கும் ஸ்கூல் புக்கில் பயிற்சி வினாக்கள் வித் சொல்யூஷனோட ப்ரொவைட் பண்ணுறோம். அப்புறம் வந்து 6 to 10 வந்து பாக்ஸ் நோட்ஸு, அப்புறம் 6 to 10 வந்து புக் பேக் ஒன்வேர்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு தர 120 மதிப்பெண்ணுக்கு. ஸோ இது போகத்தான் நம்ம யூடியூப்பில் ரெகுலராக கிளாஸ் நடத்துகிறோங்க, சரிங்களா? அந்த கிளாஸோட பிடிஎஃப்பும் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு தனியாக வந்து நம்ம சென்ட் பண்ணி விட்ருவோம், சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், 30 டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ டே 12ஆம் ஸ்டார்ட் ஆகுதுங்க, சரிங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின்னா 30 நாளைக்கு 3000 கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நீங்கள் அதாவது படிக்கனாச்சும் செஞ்சுருவீங்க. டெஸ்ட்டு வந்து நீங்கள் படித்து எழுதுறீங்களா படிக்காமல் இல்லைங்களா அது 2வது விஷயம். நீங்கள் வந்து ஒரு 30 நாளில் 3000 கொஸ்டின்ஸ் வந்து இதிலேயே படிச்சுருவீங்க. ஸோ அது போக நம்ம ஸ்டடி மெட்டீரியல், தமிழுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு, அப்புறம் நம்ம யூடியூப்பில் எடுக்கிற கிளாஸஸ், இது எல்லாமே வந்து நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 500 தான் நம்ம ஆஃபர் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ வேணுங்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணி நீங்கள் வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சிலபஸ் என்னென்னு உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க, சரிங்களா? இதுதான் ரொம்ப சிம்பிள் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அளவுலாம் வந்து நம்ம இன்டெப்த்தாக கேட்க மாட்டாங்க, சரிங்களா? அதுக்காக தான் நம்ம முந்தைய வினாத்தாலும் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அப்புறம் வந்து தமிழுக்கான 45 ஆன்லைன் தனியாக ப்ரொவைட் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 கொஸ்டின் வர மாதிரி ஒரு 30 டெஸ்ட்டு வந்து வைக்கிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எக்ஸாம் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மிடிலுக்கு மேலே இருக்குது, 15ஆம் தேதிக்கு மேலே இருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க, சரிங்களா? இப்போ வந்து நிறைய பேர் கேட்பீங்க, சார் ஏற்கனவே எழுதின எக்ஸாமுக்கு ரிசல்ட்டு போடலை, அப்புறம் வந்து பாண்டிச்சேரிக்கு தனியாக அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கலை,
அப்போ நமக்கு மட்டும் சீக்கிரம் வச்சுருவாங்களான்னு நிறைய பேர் கேட்பீங்க. சரி, இது வந்து ரொம்ப ஹை ப்ரியாரிட்டிங்க. ஏன்னா ரெக்ரூட்மெண்ட்டு கொஞ்சம் ஹை, 2349 வேகன்சி. அதனால் இதுதான் ஹை ப்ரியாரிட்டி. அதனால் ஜூலை மிடிலுக்கு மேலே கண்டிப்பாக வந்து எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 45 டேஸ் அந்த மாதிரி தான் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் 45 டேஸ்க்குள்ளே இல்லை, சரிங்களா? அந்த மாதிரி நினச்சி கொஞ்சம் 1 மந்த் டைம் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் படித்தா மட்டும்தான் நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து உங்கள் மாவட்டத்துக்குள்ளே தான் வருது. ஸோ ஒரு மாவட்டத்துக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000-4000 பேர் தான் அங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு மாவட்டத்துக்கு 3000-4000 தாண்டாது. சென்னையில் மட்டும் ஒரு 8000-15000 பேர் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஏன்னா சென்னையில் வேகன்சி அதிகம். அதை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் 3000-4000 பேர் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அப்போ வந்து என்ன சொல்கிறது, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1-1.5 லட்சத்துக்குள்ளே தான் மொத்தமே அப்ளை பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஒரு மாவட்டத்துக்கு 3000னா 10 மாவட்டத்துக்கு 30,000 பேர். அதுவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 34 மாவட்டம், ஒரு சில மாவட்டம் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு வச்சாலும் ஒரு 1.5 லட்சத்துக்குள்ளே தான் இதுக்கு அப்ளையே பண்ணியிருப்பாங்க. ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்போ வந்து குரூப் 4 எக்ஸாம் தவற விட்டவங்க வந்து இதை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா குரூப் 4 ரிசல்ட்டே வந்து அது வர ஜனவரி 2025 தான் போடுறாங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் 2 மாதம் சம்பளமே வாங்கிடலாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து ப்ராக்டிக்கல் இன்டர்வியூலாம் வச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு தயாராக கொஞ்சம் மெனக்கட்டிங்க அப்படின்னா இந்த ஆண்டே நீங்கள் வேலைவாய்ப்பை பெற்று சம்பளமும் வாங்கிடலாங்க. ஸோ நம்மளுடைய பங்களிப்பு உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.